நாளைக்கு சூப்பு போடணும்னு அப்பா வந்துட்டு முடக்கத்தான் கேட்டிருந்தாங்க. சரி நம்ம போய் முடக்கத்தான் பொரிச்சு கொடுப்போம் அப்படின்னு போயிட்டு முடக்கத்தான் பொரிக்க போனேன். வெயில் அதிகமாக இருக்கிறனால முடக்கத்தான் சரியாகவே கிடைக்கலைங்க. ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை பொரிச்சிட்டு இருக்கிறத நீங்கள் வீடியோலேயே பார்க்குறீங்க. முடக்கத்தான் வந்துட்டு நல்ல ஒரு மூட்டு நிவாரணிங்க. முடக்கு அறுத்தான் தான் அது பேர். அதை மருவி அப்படியே முடக்கத்தான்னு மாறிடுச்சுங்க. முடக்கத்தான் வந்துட்டு ஒரு நல்ல மலமிளக்கிங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். அந்த மலச்சிக்கலுக்கு வந்து முடக்கத்தான் ஒரு நல்ல மூலிகைன்னே சொல்லலாங்க. ப்ளஸ் வந்துட்டு முடக்கத்தான் தோசையும் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பாருங்கள். முடக்கத்தான் தோசைன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்குறோம். நான் வேணாலும் அதை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அப்பாவோட ஆழம் இயற்கையகத்தில் வந்துட்டு தினம் ஒரு சூப்புங்க. முடக்கத்தான், முசுமுசுக்கை, வாதநாராயண், வாழைத்தண்டு, பாலக்கீரை, மணத்தக்காளி, இது மாதிரி வெவ்வேறு வகையான சூப்பு, சுண்டக்காய், வேலிப்பருத்தி, இது மாதிரி நிறையா மூலிகைகளை கொண்ட சூப்பு கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்துட்டு தேங்காய் பால், பருத்திப்பால், இது மாதிரி இனிப்பு ஐட்டங்களும் கொடுக்குறாங்க. அது போக பாசிப்பயிறு, சுண்டல், இது மாதிரி தாளிச்ச இதுவும் கொடுக்குறாங்க. சாலட் கொடுக்குறாங்க. இது மாதிரி தினம் ஒரு ஆரோக்கியம் கொடுத்துட்ருக்குறாங்க மக்களுக்கு. அது அப்பாவோட கடையை பற்றி ஒரு நாள் வீடியோ போடுறேங்க. அது எப்படி நம்ம செய்கிறோம், காலையில் எப்படி சூப்பு காய்ச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிற வீடியோ பதிவு விரைவில் பதிவிடுறேங்க. நீங்கள் முடக்கத்தான் சூப்பு இது மாதிரி குடிச்சிருக்கீங்களா, இல்லை முடக்கத்தான் தோசை சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை முடக்கத்தானை வந்து என்ன வகையில் பயன்படுத்தியிருக்கீங்க, எண்ணெயாக காய்ச்சி பயன்படுத்தியிருக்கீங்களா? ஏன்னா நம்ம முடக்கத்தான்லாம் போட்டு மூட்டு வலி தைலம் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. அப்பாவுக்கு நாளைக்கு சூப்பு பண்ணுறதுக்கு நம்ம முடக்கத்தானை பொரிச்சாச்சு. ஆனால் நமக்கு நாளைக்கு கற்றாழை மால்ட்டு போடுறதுக்கு கற்றாழை வேணுமே அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொரு பக்கமாக தேடிக்கிட்டே போயிட்டு இருந்தேங்க. ஒரு ஆண்டவன் புண்ணியத்திலேன்னே சொல்லலாம். ஏன்னா திடீர்னு ஒரு வீட்டில் வந்துட்டு கற்றாழை இருந்தது. ஸோ ரொம்ப அருமையான கற்றாழை, சோறு அதிகமாக இருந்ததுங்க. நண்பர் மூலமாக நம்ம வந்துட்டு கற்றாழையை பயிரிட சொல்லியிருக்கிறோங்க. அவங்களும் பயிரிட்டுருக்காங்க. ஆனால் வந்துட்டு கற்றாழை வந்துட்டு விளைஞ்ச கற்றாழையாக வச்சாங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் ஆகுங்க. இதே வந்து சின்ன நாற்றாக வச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருங்க. அது வரைக்கும் நம்ம இது மாதிரி தோட்டங்களில் இல்லை சில வீட்டில் இருந்து தான் நம்ம கற்றாழை சேகரிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம கற்றாழை சேகரிக்கிறோங்க. நாம் வந்து கற்றாழையை வந்துட்டு வேரோடு அறுக்கிறது இல்லைங்க. ஏன்னா வேரோடு பிடுங்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி அடுத்ததுக்கப்புறம் மீண்டும் ஒருக்கா நமக்கு இந்த மாதிரி கற்றாழை கிடைக்காது. அதனால் வந்துட்டு நம்ம அந்த மடலை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுக்கிறோங்க. மடலை மட்டும் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மழை பெய்யும் போது தானாகவே அந்த மடல்லேருந்து மீண்டும் வந்துட்டு குறுத்து விட்டு முளைச்சிக்குங்க. ஸோ லைஃப் லாங் நமக்கு கற்றாழை தேவைப்படுது. ஏன்னா நம்ம கற்றாழை மால்ட்டு அறிமுகப்படுத்தி மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க. அதனாலேயே வந்துட்டு நம்ம கற்றாழையை தேடி சென்றுக்கிட்டே இருக்கிறோங்க. உங்களுக்கு கற்றாழை பிடிக்குமா? கற்றாழை சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். கற்றாழையோட அந்த கசப்பை வந்து ஏற்றுக்கிட்டு சாப்பிடுவீங்களா, இல்லை அதில் வந்துட்டு இனிப்பு வச்சு தொட்டு சாப்பிடுவீங்களா, இல்லை வந்துட்டு அதை மோரில் கலந்து சாப்பிடுவீங்களா, இல்லை ஜூஸாக செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா எப்படின்னு உங்களுடைய கமெண்டை வந்து தெரிவிப்படுத்துங்க. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி பல வகையான விதத்தில் கற்றாழையை வந்து நம்ம வீடியோ பதிவு போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள். இந்த ஜூஸாகவும் செஞ்சு காமிச்சிருக்கோம், மோர்லேயும் கலந்து காமிச்சிருக்கிறோம். எப்படி வேணாலும் குடிக்கலாங்க. நமக்கு தேவை ஆரோக்கியம் மேம்பட்டால் போதுங்க. கற்றாழையில் வந்து ஆரோக்கியம் வந்துட்டு கொட்டி கிடக்குதுங்க. கற்றாழையை ஐயோ வேணாம்ப்பா கசக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை அனுப்புங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம கற்றாழையை வந்து இனிப்புத்தன்மையோடு கொடுத்துருக்குறோம். கற்றாழை அரைச்சி நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் போட்டு இரும்பு கடாயில் பாவு காய்ச்சி இரும்பு கடாயிலேயே அதை மால்ட்டாக மாற்றிருக்கிறோம். வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டாக நம்ம செஞ்சு காமிச்சிருக்கிறோங்க. ஏன்னா கற்றாழையில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நம்ம கடந்து போயிடுறோம். நிறைய இடத்துல வந்து காஞ்சி வீணாக போகுது அப்படிங்கிற ஒரு வேதனையில் உருவாக்கப்பட்டது தான் நிகழ்மகிழ் கற்றாழை மால்ட்டுங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. 1 வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு பெரியவங்க வரைக்கும் கலந்து குடிக்கலாங்க. பாலில் கலந்து குடிக்கலாம், தேங்காய் பாலில் கலந்து குடிக்கலாம், தண்ணியில் கலந்து குடிக்கலாம், மில்க் ஷேக்காகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. ஆரோக்கிய தேடலுக்கு சப்ஸ்கிரைப் நிகழ்மகிழ். நன்றி.